கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நேரலைகளிலே இணைந்திருக்கிற, பேஸ்புக், யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் வீடுகளில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை தியானிக்கிற, கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் கிருபையாய் தயவாய் இடைப்படுவாராக. இந்த நாளிலே தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும், நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு என்னவென்றால், நானும் நீங்களும் இந்த நாட்களிலே யாரோடு கூட, யாரை நம்பி அல்லது யாரோடு கூட நம்முடைய பயணம் அல்லது நம்முடைய நடை அல்லது நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு யாரோடு கூட நாம் இன்றைக்கு நடக்கிறோம் என்கிறதுதான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிற முதலாவது கேள்வியாக இருக்கிறது. வேதத்திலே அநேக தேவ மனுஷர்களை வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனோடு கூட நடந்தார்கள், அல்லது கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், அல்லது கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அநேக இடர்கள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக காடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள் வந்தாலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்ததையும் கர்த்தரோடு கூட நடந்ததையும் வேதத்திலே அநேக தேவ மனுஷர்களை குறித்து வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நானும் நீங்களும் யாரோடு நடக்கிறோம், யாரோடு நம்முடைய உறவு ஐக்கியம் கட்டப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கட்டப்பட்டிருப்போமானால், இன்றைக்கு யாரோ ஒரு மனுஷனோடு கூட நாம் நம்முடைய பிரயாணம் அல்லது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இந்த பிரயாணம் இருக்குமானால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தேவனோடு நடக்க வேண்டும், நீங்கள் தேவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அப்படியானால் நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், எப்படி நான் தேவனோடு கூட நடப்பது? நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த பூமியில வாழுகிற இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரயாணத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரயாணமானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் வரும் பொழுது நாம் இறங்க வேண்டும். அதனாலே நாம் போகிற இந்த வழி, அந்த பிரயாணம், இந்த பாதை, இந்த காரியங்கள் சரியான நபரோடையா அல்லது சரியான பாதையிலையா நானும் எங்களை நடக்கிறோம் அல்லது பிரயாணிக்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வியாக இருக்கிறது. ஆகையினாலே வேதத்துல கர்த்தரோடு கூட நடந்த ஒரு சில மனிதரை நான் காண்பித்து கொடுத்து, நானும் நீங்களும் எப்படி தேவனோடு நடப்பது, அதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனார், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான்னா, ஏனோக்குடைய காலங்கள், வருஷங்கள் நம்ம திரும்பி பார்த்தா அவன் தேவனோடு சஞ்சரித்த காலங்கள் எவ்வளவு, அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து நாம் ஆராய்ச்சி பார்ப்போமானால், அங்கே ஏனோக்குடைய வாழ்நாள் கர்த்தருடைய அந்த அவனுடைய முடிவு வரைக்கும் தேவனோடு இருந்தான் என்பதை அந்த காரியங்கள் நமக்கு சான்று கொடுக்கும். பார்க்கலாம். முதலாவது, ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனோடு சஞ்சரித்தான் என்பதையும், மோசையோடு தேவன் பேசினார், மோசே தேவனோடு நடந்தான், ஆபிரகாமோடு தேவன் பேசினார், ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தான், ஆதாம் தேவனோடு கூட பேசினார், தேவனோடு கூட நடந்தார். இப்படி பல காரியங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களில நம்முடைய பழைய ஏற்பாட்டு ஆதி பிதாக்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் அங்கே தேவனோடு கூட நடந்ததையும், அங்கே தேவனோடு கூட அவர்கள் இடைப்பட்டு தேவனுக்கு நேரம் செலவழித்ததையும் வேதத்திலே பல இடங்களில் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே மனிதனை ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கினதன் நோக்கம் என்ன? நானும் நீங்களும் உண்டாக்கப்பட்ட அல்லது சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் என்னென்றால், வேதம் நமக்கு சொல்கிறது, தேவன் மனிதனோடு சஞ்சரிக்கும்படி, மனிதனோடு உலாவும்படி, ஆண்டவர் மனிதனோடு கூட அங்கே நடக்கும்படி அல்லது மனிதனோடு கூட தேவன் உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாகத்தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார் என்று நான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பழைய ஏற்பாட்டிலே விசுவாசிகளோடும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடும்
தேவன் சஞ்சரித்தார். முகமுகமாய் அவர்கள் தேவனோடு கூட பேசினார்கள், சத்தத்தை கேட்டார்கள், பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், தேவனுடைய வல்லமையை உணர்ந்தார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் எப்படி தேவனோடு கூட நடந்தார்கள், சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி பல காரியங்கள் வேதத்தில் நமக்கு ஆதாரமாக சான்றுகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இவையெல்லாம் நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுதுதான் அவைகளை நம்மை அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே மனிதனோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே உறவு கொள்ள விரும்புகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தையும், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2:8, 3:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவர்களை அங்கே அந்த இடத்துல அவரை வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. 3:8 வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்துல வைத்துட்டு அவர் அவங்களை விட்டு விலகி போகல. அப்படின்னு சொல்றாரு, பகலில் குளிர்ச்சியான நேரத்துல வந்து மனுஷனோட உலாவி மனுஷனோட அவர் இடைவென்று மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவனோடு கர்த்தராகிய கிறிஸ்து உலாவினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினால உங்களை பார்த்து கேட்கிறது, ஆதாமை ஏவாளையும் மனுஷனை தேவன் உண்டாக்கினது எதற்காகனா, தேவன் தம்மோடு கூட என்ன செய்வதற்கு, உறவு ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, மனுஷனுக்கு தேவனுக்கு இடையில ஒரு பெரிய உறவு, பெரிய ஐக்கியம், பெரிய ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணும்படியாகத்தான் ஆண்டவர் மனுஷன் பூமியில உருவாக்கினார். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா, முதல் மனுஷனாகிய ஆதாம், ஆண்டவர் எதை எதிர்பார்த்து அவனை உருவாக்கினாரோ அவன் அந்த தேவனுடைய உறவை விட்டு வேற ஒரு மனுஷனிடத்துல வேற ஒரு காரியத்துக்குள்ள தன்னுடைய சிந்தைய அல்லது தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய கண்களை, தன்னுடைய காரியங்களை திருப்பினான். ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியா நேரத்துல வந்து அவரோடு பேசினாரு, சம்பாதித்தாரு, தேவனோடு கூட அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது, தேவன் அவர்கள் கூட உலாவினாரு, அவர்கள் தேவனாய் இருந்தாரு. தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற அழகான ஆசீர்வாதமான சுகமான சமாதானமான மனமகிழ்ச்சியான ஒரு தோட்டத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து வைத்தார். தேவன் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரங்கள்ல பகலிலும் இரவிலும் அவர்களோடு கூட வந்து இடைப்பட்டு தேவன் ஒரு ஐக்கியத்தை மனுஷனோட உருவாக்க ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். மனுஷனோ தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வேற ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவன் என்ன செய்தான், தொடர்புகளை ஏற்படுத்தினான். வாசிக்கிறோம், உங்களுக்கு தெரியும், ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு போய் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் அங்கே பகலில அவரோட கூட பேசும்பட இறங்கி வருகிறார். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாம் ஆதாம் நீ எங்கே? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஆதாம் ஒளிந்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிற நோக்கம் என்ன? அவருக்கும் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில அங்கே எந்த விதமான ஒரு மத்தியஸ்தர் இல்லாதபடிக்கு நேரடியான உறவு ஆண்டவரோடு கூட அந்த பிரசன்னத்துல நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். இன்றைக்கு மனுஷன் என்ன செய்தான்? ஆண்டவரை விட்டு விலகி போனான். நாம் தேவனோடு கூட நடக்கும் போது, அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமா, ஒரு குட்டி சமாதானமா, ஒரு குட்டி மனமகிழ்ச்சியான ஒரு குடும்பமா, தேவனோடுக்குள்ள ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நல்லா நம்மளால வாழ முடியும். ஒரு மனுஷன் எப்ப தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி போறானோ, தேவ பிரசனத்தை விட்டு விலகி போறானோ, தேவனை விட்டு தூரமாய் போறானோ, அங்கே அவனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பலவிதமான காரியங்களுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடப்பானால், தேவனுடைய பிரசன்னத்துல நிற்பானால், தேவ சத்தத்தை கேட்டு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்து பலத்த காரியங்களை அவனோடு கூட கர்த்தர் செய்வார். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில அங்கே தேவையானது எதுனா, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கிறீங்களா?
தேவன் உங்களை வைத்த இடத்துல இருக்கிறீங்களா? தேவன் உங்களை அழைத்து உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்துல, அந்த தரிசனத்துல, அந்த வரங்களில தேவன் உங்களை அழைத்த அந்த திட்டத்துக்குள்ள, தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த காரியத்துக்குள்ள இன்னைக்கு நாம நிக்கிறோமா? அல்லது ஆதாமை போல தேவனை விட்டு விலகி போய் நானும் நீங்களும், ஒருவேளை ஆதாம் தேவனை விட்டு விலகி போனார், ஆண்டவர் சொல்லுகிறாரு அவனை பார்த்து சபித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகுகிறார். சொல்லுகிறார் ஏதேன் தோட்டத்துக்கு வருகிற அந்த வாசல்ல சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். திரும்பவுமாய் அவர்களை வரக்கூடாதபடிக்கு அந்த தோட்டத்துக்கு கர்த்தர் வேலி அழைக்கிறார். அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆதாம் திரும்ப பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போனதுனால அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு வேதனையும் போராட்டமும் கவலையும் கண்ணீரும் துக்கமாய் காணப்பட்டது. ஆண்டவர் சொன்ன 2 காரியம், நீ நெற்றி வேர்வை சிந்தி என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். பெண்ணுக்கு கொடுத்தார், கர்ப்ப வேதனை அடைந்து நீ பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு விரும்பின காரியம் என்னன்னா, நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பிரசன்னத்துல நிற்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். அன்றைக்கு அதை இழந்து போனார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவ பிரசன்னத்துலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. A to Z ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தயவு, எல்லா கிருபை, எல்லா இரக்கங்கள், எல்லா மேன்மைகள், உயர்வு, எல்லா கனம், பாதுகாப்பு, எல்லா விதமான ஞானம், சுகபலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், எல்லா விதமான மேன்மை, உயர்வு எல்லாமே தேவ பிரசன்னத்துலதான் நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிற பொழுது, அல்ல தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற பொழுது, அவனுடைய தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவன் இழந்து போகிறதை நாங்கள் கவனித்து பார்க்கலாம். ஆகையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான சுகத்தை, எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேவ பிரசன்னத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருகிறதா? எங்க இருந்து வருகிறது? பரத்துல இருந்து தேவன் நமக்கு என்ன செய்யறாரா? ஒத்தாசை அனுப்புகிறாரா? இந்த காலையில உங்களுக்கு ஒத்தாசை வேணுமா? உதவி வேணுமா? உங்களுக்கு மேன்மை வேணுமா? உயர்வு வேணுமா? கனம் வேணுமா? மகிமையான காரியங்கள் நீங்க காண வேணுமா? ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய், பிள்ளைகளாய், நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மற்றவர்கள் முன்பதை முன்மாதிரியாய் நீங்க நிற்க வேண்டுமானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பாதத்துல நீங்க விழுந்து கிடக்க வேண்டும். ஆகையினாலே இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எங்கே போகிறோம்? எங்கே தேடுகிறோம்? இந்த பிரசனத்தை நானும் நீங்களும் பிரசனம் நிறைந்த இடத்துல நிற்போமானால் அந்த காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே நாம் தேவ பிரசன்னத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்துல நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சொல்லுகிறார், என்ன, நான் உன்னோடு கூட இருந்து என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா மேன்மையும், எல்லா கனமும், எல்லா கல்வி, அறிவு, ஞானம், சுகபலன், ஆரோக்கியம், மேன்மை, உயர்வு, எல்லா பட்டம், பதவி, படிப்பு எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தா வருது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனால், ஒரு மனுஷி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனால் அவனிடத்துல அந்த தேவனுடைய அந்த கிருபையை இழந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவையான அனைத்தையும் நாம சந்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல நாம இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாரும் இருக்கிறீங்க இல்லையா? ரைட். ஸ்கூலுக்கு போனவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நானும் கூட ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ரைட். நாம ஸ்கூலுக்கு போயிருக்கிற பொழுது அங்க வந்து அட்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வரல, பிரசன்ட் அப்சன்ட் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது டீச்சர் வந்து எல்லாருடைய பேரையும் கூப்பிடுவாங்க. பேரை கூப்பிடும் பொழுது நாம என்ன செய்வோம்னா, என்ன சொல்றீங்க? பிரசன்ட். நீங்க எழுப்பிட்டு நீங்க நான் இன்னைக்கு பிரசன்ட், நான் இங்க இருக்கிறேன் என்றது நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, சரிதானே? அப்ப நீங்க அந்த வகுப்புல அன்னைக்கு இருக்கிறீங்கன்றதுக்கு என்ன அடையாளம்? உங்களுடைய பிரசன்ஸ், நீங்க அங்க இருக்கிறது அடையாளம் இல்லையா? அப்படியானால் இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல நீங்க இருக்கிறீங்கன்றதுக்கு உங்களுடைய அடையாளம் என்ன அடையாளம்? நீங்க எப்படி சொல்லுவீங்க?
நான் தேவ பிரசன்னத்துலதான் இருக்கிறேன். நான் தேவனுடைய பிரசன்னத்துலதான் நான் நடக்கிறேன். தேவ பிரசன்னத்துலதான் நான் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவ பிரசன்னத்துல நான் இருக்கிறேன், நான் தேவ சமூகத்துல இருக்கிறேன்றதுக்கு அடையாளம். எதை வச்சு நீங்க எப்படி தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பீங்க? அப்படி இன்னைக்கு நான் ஒரு சில காரியத்தை நான் சொல்லி கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்துல இருக்கிறதற்கு முதலாவது அடையாளம் என்னன்னா, நாங்க வாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தையில வாசிப்பதன் மூலம், அந்த வார்த்தையில நடப்பதன் மூலம் தான் ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப சொல்லுங்க, நானும் நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கணும்னா நீங்க தேவனோட இருக்கணும் இல்லையா? நீங்க இன்னைக்கு கூட கிளாஸ்ல இருக்கிறதா இருந்தா கிளாஸ் டீச்சரோட நீங்க இருக்கணும். அப்பதான் ஏற்றுக்கொள்வாங்க. கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பேருமா, அவன் பேர் என்னமா, ஷெரோனா, இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்கிறான் என்று சொல்றதுக்கான அடையாளம் என்ன? அங்க டீச்சரோட நீங்க இருக்கணும் இல்லையா? இங்க வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க யாரோடு இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தையும் தேவனும் ஒண்ணு, தேவனும் வார்த்தையும் ஒண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட நீங்க இருக்கிறீங்க என்று சொல்றதுக்கு என்ன அடையாளம்? நீங்க அவருடைய வார்த்தையில நடக்கிறீங்க, அவருடைய வார்த்தையில வாழுறீங்க, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுறீங்க, அவருடைய வார்த்தையில நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்க. அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யுது? நடக்குது, விசாரிக்குது, நியாயம் இருக்குது, உங்களை குற்றத்தை உணர்த்திருக்குது, பாவத்தை கடிந்து கொள்ளுது. இப்ப இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? நானா? கர்த்தரா? எப்படி நீங்க சொல்லுவீங்க? நான் பேசுற வார்த்தை யாரு? இந்த வார்த்தை யாரு? வேதம் சொல்லுகிறது வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகுதுன்னா சகல விதத்தில் நடத்த போகுது. அதனால எப்படி தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதுன்னா, முதலாவது தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு நீங்க தேவனோட இருக்கணும். எப்படி தேவனோட இருக்கிறது? காட்டுக்கு போனா சரியா? முனிவர் வேஷத்தை போட்டுட்டு ஒண்ணுமே தேவையில்ல ஒரு காவியை உடுத்துட்டு போனா சரியா? எப்படி இன்னைக்கு தேவனோடு கூட இருப்பது? ஒரு மனுஷன் எப்படி தேவனோடு கூட இருப்பது? வேதம் சொல்லுகிறது என்ன? இயேசுவும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. வார்த்தை சொல்லுது, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அவர் தேவனாய் இருந்தார். இந்த வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று. இந்த வார்த்தையில நீ நடக்கும் பொழுது யாரோட நடக்கிற? கர்த்தரோடு நடக்கிற. இந்த வார்த்தையை நீ நேசிக்கும் பொழுது யாரை நேசிக்கிற? கர்த்தரை நேசிக்கிற. இந்த வார்த்தைக்கு நீ பயப்படும் பொழுது யாருக்கு பயப்படுற? கர்த்தருக்கு பயப்படுற. இந்த வார்த்தைக்கு நீ நடுங்கும் பொழுது யாருக்கு நீ நடுங்கிற? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது யாருக்கு நீ கீழ்ப்படுகிற? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற. வேதம் சொல்லுகிறது, வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. இந்த வார்த்தை நீ எவ்வளவா நேசிக்கிற, அவ்வளவா இயேசுவை நேசிக்கிறார். இந்த தேவனாய கர்த்தராகிய கிறிஸ்து வார்த்தை, ஆதியிலே அவர் வார்த்தையா இருந்தார். ஆதி பிதாக்கள் வார்த்தையை கேட்டாங்க. ஏனோவோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, ஆவியானவருடைய அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு, இதோ அடியேன் பேசுங்க கேட்கிறது சொன்ன எத்தனையோ தேவ ஊழியர்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது நாம் கர்த்தரோட வாழுகிறோம், வசனத்துல நம்ம வாழுகிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க தேவனோட வாழ்றீங்க? வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க? இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? இந்த வார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையோட நீங்க புத்தகத்தை தூக்கி போடுறீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போய் வச்சுட்டு வரீங்க. நீங்க நான் கேட்கிறேன், நீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 மணி நேரம் தேவனோட நடக்கிறீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து தேவனோட நீங்க நேரம் செலவழிக்கிறீங்க. மத்த 6 நாள் எங்க போகுது? யாரோட உங்களுடைய உறவு, யாரோட உங்களுடைய ஐக்கியம், யாரோட கூட நீங்க பேசுறீங்க, சம்பாசிக்கிறீங்க,
யாரிடத்துல ஆலோசனை கேட்கறீங்க, யாரிடத்துல நீங்க உறவு கொள்றீங்க, யார நீங்க நேசிக்கிறீங்க, யாரோட உங்களுடைய எல்லா உறவுகளும் இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க தேவனோட நடக்கிற ஒரு மனுஷியாய் ஒரு குடும்பமாய் வாலிப பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்களா இருந்தா இந்த வார்த்தைக்கு நீங்க பயந்து இந்த வார்த்தைக்குள்ள நீங்க உங்களை கட்டி எழுப்புவீங்க. இந்த வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 1:8, யோவான் 1:14 வாசிக்கலாம். 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது. முதல்ல யோவான் 1:1 வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை 14 சொல்றார், அந்த வார்த்தை மாமிசமாகி அது நமக்குள்ள ஜீவனாய் கொண்டு வந்தது. அந்த தேவன் மாமிசமாய் இந்த பூமிக்கு வந்தாரு. நம்மோடு கூட நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நமக்கு இந்த தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமிக்கு மாமிசமாய் வந்தார் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே நம்முடைய கைகளில் இருப்பது பைபிளா தேவனுடைய வார்த்தையா? உங்க கையில நீங்க சுமக்கிறது கர்த்தரையா பைபிளையா? நீங்க பார்க்கிற சாதாரணமான மனுஷனால அச்சிடப்பட்ட இந்த பைபிள் நீங்க நினைக்காதீங்க. இது நீங்க சுமந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சுமப்பார். இந்த வேத புத்தகத்தை ஒருத்தர் தூக்கி சுமக்க வைக்கப்பட்டானா கர்த்தர் அவனை தூக்க சுமக்க வைக்கப்படுவார். வேத புத்தகத்தை ஒருத்தன் வாசிக்க அவன் விருப்பம் இல்லாம இருந்தா அவனுக்கு கர்த்தருக்கு தொடர்பு இல்லாம துண்டிக்கப்பட்டு போகும். அதனால சும்மா பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்க வசனத்தை கேட்டுட்டு போகாம நீங்க ஒவ்வொரு நாளும் இரவும் மகளும் அவருடைய வசனத்தை தியானித்து வார்த்தையில வளர்ந்து சத்தியத்துல நீங்க வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அதனால இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவ நாம புசித்து, வேதம் சொல்லுகிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்மள எத்தனை பேர் கர்த்தரை ருசிச்சு பார்த்திருக்கிறோம்? எப்படி கர்த்தரை ருசிச்சு பார்க்கிறது? இந்த வார்த்தையை நீ புசிக்கணும், இந்த வார்த்தையை அனுபவிக்க வேண்டும், இந்த வார்த்தையை நீ சாப்பிட வேண்டும். இந்த வார்த்தை தான் உன்னை என்ன செய்ய போகுது? உயிர்ப்பிக்க போகுது. அதனாலே வார்த்தையோடு நடக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்களா? தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீங்க இன்னைக்கு உங்களை சோதிச்சு பாருங்க. அந்த தேவ பிரசன்னம் உங்களை எதுவரைக்கும் தாங்கினது, எதுவரைக்கும் உங்களை சுமந்தது, எதுவரைக்கும் உங்களை நடத்தினது என்று சொல்லி உங்களை பார்த்து நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை ஒரு புதிய மனுஷனை அல்லது ஒரு அவிசுவாசி, தேவனை அறியாத ஒரு மனுஷன் அந்த வசனத்தை பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யுமா? தூக்கமா வரும், கொட்டாவியா வரும், விருப்பமே வராது இல்லையா? அப்ப நீங்க தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? யாரு தேவ வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க? ஒரு அவிசுவாசி கையில நம்ம பைபிளை கொடுத்தா டெய்லி இதை வாசிப்பாங்க, தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிற நாங்க அவனை விட மோசமா இருக்கும். வாசிக்கிறோமா? டெய்லி ஒரு அதிகாரம், ராத்திரியில பகல்ல ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறது, ஜபத்துல ஆண்டவரோட கூட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது எத்தனை விசுவாசிகள்? அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் தேவனோட நடக்கிறேன்? இந்த ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை 2 நேரம் ஆண்டவரை தேடுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரை நீங்க கர்த்தரை நீங்க எப்படி தேடுறீங்கன்றதா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆகையினாலே தேவ பிரசன்னத்துல இருப்பதும் வார்த்தையில பிரசன்னத்துல இருப்பதும் நமக்கு அது விடுதலையை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லை? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம்? இந்த சத்தியத்துல நம்ம நிற்காததுனாலதான். அதனால வசனத்தை வாசிக்கும் போது ஆவிக்கு ஏற்படுகிற தாக்கம், பலன், சுகம் அங்கே பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புது பலன், புதிய அபிஷேகம், புதிய பலன், ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர அங்கே அவர் நம்மை போஷிக்கிறார். இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் நம்மை விடுதலையாக்குறது, வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குறார், வசனத்துல நம்மை நடக்க வெளிச்சமா இருக்கிறது, இந்த வார்த்தை நமக்கு சத்தியமா இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம தேடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் வெள்ளனையும் ஆரோக்கியம் கொடுப்பார். ஆகையினால நீங்க யாரு மேல இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறீங்க? யாரு மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? யார் மேல நீங்க இன்னைக்கு இந்த வசனத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? வசனத்துல நீங்க நடக்கிறீங்களான்றதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். வேகமா வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2:6.
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்க எல்லாரும் எடுத்துக்கிறீங்க தயவு செய்து. என்ன பேஜ் நம்பர் சொல்லுமா? கொலோசியர் 2:6 பேஜ் நம்பர் 286வது பேஜ் நம்பர் 286 புதிய ஏற்பாட்டுல கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிச்சு பார்க்க வேண்டும். தயவு செய்து எல்லாரும் எடுத்து உங்க கண்கள் அதை நீங்க வாசிங்க, உங்க வாயில அதை உச்சரிங்க. அந்த வசனம் எவ்வளவு அழகாய் திரும்பவும் நம்ம ஒரு தடவை வாசிக்க கேட்க போறோம். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிளீஸ் எல்லாரும் எடுத்தவங்க கை வைத்துங்க. எடுத்தவங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அவருடைய 6வது வசனம் பேஜ் நம்பர் கூட சொல்லிட்டாங்க. மேரி சிஸ்டர் எடுத்துட்டீங்களாமா? ரைட் பிரதர், நீங்க எடுத்துட்டீங்களா? சரி, தயவு செய்து அந்த வசனத்தை ஷைனி திரும்பவும் வாசிப்பாங்க, மெதுவா நிறுத்தி வாசிப்பாங்க. அப்படியே கண்ணை திறந்த வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. ரைட், நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொண்டன்னு சொல்றீங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்க வேர் யார் மேல? கிறிஸ்துக்குள்ள வேர் கொண்டிருக்கிறீங்களா? அவர் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? வாசிக்கலாம். அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ள நடக்கிறீங்களா? அவருக்குள்ள வேறு கொண்டு அவருக்குள்ள கட்டப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில கட்டப்பட்டு நடக்கிறீங்களா? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. இங்கே உங்களுக்கு எத்தனையோ ரகசியங்களை சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். நீங்க போதிக்கப்பட்டபடியே, நீங்க கேட்ட வார்த்தைகளின்படியே, கேட்ட சத்தியத்தின்படியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. நீங்க இன்னைக்கு எதுல பெருகி இருக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற நீங்க எதுல பெருகி இருக்கிறீங்க? உங்களுடைய சிந்தை எதுல பெருகி இருக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுல பெருகி இருக்கு? உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான நண்பர்கள், உலக பிரகாரமான பாவத்துல, உலக பிரகாரமான உறவுல, தேவையற்றான சிநேகிதம், தேவையில்லாத பாவம், வாயில் வார்த்தையினுடைய வஞ்சகமான கிரியைகள். இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு உங்களை ஏமாற்றி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை வீழ்த்தும்படி பலவிதமான கெட்ட சுபாவம் உள்ள நண்பர்களை, உறவினர்களை, ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து ஏதோ ஒரு காரியத்துல பிசாசு உங்களை வஞ்சிச்சு கர்த்தர் மேல உங்களை கட்டப்பட்ட கூடாதபடிக்கு, அவர்களை உங்களை வளரக்கூடாதபடிக்கு, அவருக்குள்ள நிலைத்திருக்க கூடாதபடிக்கு, கேட்ட இந்த உபதேசத்துல சத்தியத்துல நீங்க விட்டு விலகி போகும்படி பிசாசானவர் உங்களை பலவிதமான இச்சைகளால இழுக்கப்பட்டு பலவிதமான பாவத்துல உங்களை விழும்படியாக பல விதத்துல உங்களை சோதிக்கிற அந்த சோதனைக்காரனுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்கிறது எதெல்லாம் வஞ்சிக்கிறது தெரியுமா? தேவனை விட்டு வஞ்சிக்கிறது போன், தேவையில்லாத அந்நிய அவிசுவாச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவிசுவாசிகளோட நம்ம இருக்கிற உறவு, அவிசுவாசத்தோட சேர்ந்து நம்ம போகிற பிரயாணம், போகிற காரியங்கள், எடுக்கிற முடிவு, கேட்கிற ஆலோசனை, இந்த உறவு தேவன் மேல உங்களை என்ன செய்ய முடியாது? தேவன் மேல உங்களை கட்டப்பட்டு கேட்ட விசுவாசத்துல உங்களை வளரக்கூடாதபடிக்கு பிசாசு பலவிதமான கோணத்துல உங்களை விழுத்தும்படி அல்லது உங்களை விட்டு விலகி தேவனை விட்டு தேவனோடு நடக்கக்கூடாதபடிக்கு உங்களை விட்டு விலக பண்ணுகிற பல பாவங்களுக்கு இன்னைக்கு நீங்க இடம் கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு கேட்டாலும் சொல்றாரு, இந்த கேட்ட போதகத்தை என்ன சொல்ல வாசிக்காத, கேட்ட வசனத்தில் அதை என்ன சொல்லுற வார்த்தை? நீங்க போதிக்கப்பட்டிருந்தபடியே உறுதிப்பட்டு, நீங்க போதிக்கப்பட்டபடி இந்த வார்த்தையை விசுவாசத்துல உறுதிப்பட்டு இந்த வார்த்தையில
நீங்க வளரணும்னு தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்படி பேசினா சபையில ஜனங்களுக்கு என்ன இல்ல, கேட்க விருப்பம் இல்லை. என்ன இப்படி பேசினா, ஐயோ இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் எந்த நாள் எங்களை திட்டுறாரு, எந்த நாள் எங்களை எதையாவது குறை சொல்றாரு, எந்த நாள் இந்த பாஸ்டர் வந்து ஒரு நாள் ஆசீர்வாதத்தை குறிச்சே பேச மாட்டேங்கிறாரு, எந்த நாளும் இந்த நாள் இப்படி இரு அப்படி இருக்குன்னு சொல்ல. நாங்க என்ன வளராமல இருக்கிறோம்? ஆமா, நீ வளர்ந்திருக்கிற வளர்ச்சி எனக்கு தெரியுது, எதுல வளர்ந்திருக்கு. ரைட்? இப்படிப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்தினாலும் இன்னைக்கு சபையில இல்லை. ரைட்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை விட நான் அப்படித்தான் பேசுவேன். எனக்கு இங்க நல்லா வளர்ந்துகிறவங்க, வசனத்துல நிற்கிறவங்க எனக்கு தேவை. அப்படி இருந்தா நீங்க இங்க இருப்பீங்க. ரைட்? அல்லது நீங்களும் இது என்னது, எந்த நாள் இந்த நாள், நீ எந்த நாளும் உலகத்துல தான் வாழ்ற, 7 நாள் உலகம் 6 நாள் உலகத்துல தானே கிடக்குற. உலகத்தினுடைய உறவினர், உலகத்தினுடைய படிக்கிற இடத்துல, பாடசாலையில, வேலை செய்யற இடத்துல, வீட்டுல வச்சுக்கப்படாதவனோட நீ எவ்வளவு கும்மால் அடிக்கிற, கூத்தடிக்கிற. நீ எப்பயாவது நீ கேட்ட இந்த வார்த்தைக்கு பயந்தியா? கேட்ட வார்த்தைகளோட உன்னை நீ சோதிச்சு பாத்தியா? அழைத்த அழைப்புல இருந்தியா? நீ தேவனோட கட்டப்பட்டிருக்கிறியா? நீ தேவனோட நடக்கிறியா? தேவனுடைய வசனத்துல வளர்ந்து இருக்கிறியா? கேட்ட சத்தியத்துக்கு நீ உண்மை உள்ளவளா இருந்தியா? இன்னைக்கு அதுக்கு பயப்பட்டியா? இன்னைக்கு கேட்கிற கேள்வி இன்னைக்கு இதுதான். இதெல்லாம் எனக்கு எந்த சபையில பேச மாட்டாங்க. எப்படி வேணாலும் இத்தனை கல்யாணம் முடிக்கலாம், எத்தனை பேருடைய உறவு வச்சுக்கலாம், எத்தனை கள்ள தொடர்பு வச்சுக்கலாம், எப்படியும் பாவம் செய்யலாம், எத்தையும் பண்ணிட்டு ஒரு சபையில இருக்கலாம். நீ காணிக்க தசமா போட்டா மட்டும் எனக்கு போதும். நீ தேவை இந்த கதவையெல்லாம் நிரம்பி இருக்கும். என் சபையில நான் பேஸ்புக்ல போட்டோ போடும் பொழுது என் சபையில ஒரு 1000 பேர் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். கேட்டுக்கு போற வழி விசாலம், ஜீவனுக்கு போற வழி ஒடுக்கமா. இன்னைக்கு போய் இன்னைக்கு குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் குழியிலே விழுவான். இன்னைக்கு குருடனோட இன்னைக்கு ஓடுகிற விசுவாசிகள் தான் இன்னைக்கு அதிகம். எதுக்கு இன்னைக்கு சபை, ஆண்டவர் சபை எதுக்கு கொடுத்தாரு? பவுலுக்கு சொல்றாரு, கடிந்து கொண்டு கண்டித்து புத்தி சொல்லி சொல்றாரு. கடிந்து கொண்டா இன்னைக்கு ஜனங்களுக்கு பிடிக்குது இல்ல, புத்தி சொன்னா பிடிக்குது இல்ல, கண்டிச்சா பிடிக்குது இல்ல, பாவத்தை குறிச்சு பேசினா பிடிக்குது இல்ல. நீ எப்படி வேணாலும் வாடுன்னு சொல்லி இன்னைக்கு விட்டுட்டா சபை இன்னைக்கு ஆத்மா நிரம்பி வழியும். இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கறதுக்கு தான் ஆட்கள் ஜனங்களும் விருப்பம், விசுவாசிகள் அதுக்கு தான் விருப்பம். நல்லா லைட் செட் போட்டுட்டு நல்லா சவுண்ட் வச்சு நல்லா டான்ஸ் அடிக்கணும், நல்லா புகை சபைக்குள்ள ஸ்டேஜ்ல புகை வரணும், கலர் லைட் பத்தணும். இதுக்குதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஆசை. இப்படிப்பட்ட விசுவாசியா இருப்பீங்கன்னா இந்த வசனத்தை யூடியூப்ல பேஸ்புக்ல கேட்கிற சகோதரிய என்ன சோதிச்சு பாரு. எதுல நீ வளருற, எந்த வார்த்தைக்குள்ள நீ இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற, தேவனோட நடக்கணும்னு சொல்ற நீ உன்னையே நீ வஞ்சிக்கிறியா? தேவனோட நடக்கணும்னு சொல்ற மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடையாளம் என்ன? இந்த வார்த்தையில நீ வளர்ந்திருக்கிறியா? வசனத்துல கட்டப்பட்டிருக்கிறியா? கேட்ட போதனையில நீ அதுல நீ நிற்கிறியா? இன்னைக்கு வேதத்தை நீயா சுயமா வாசிக்கிறியா? சுய கற்றலுடைய வாழ்க்கையில உண்டா? ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து வாசிக்கிறாயா? இரவு பகல வசனத்தை தியானிக்கிறாயா? அல்லது யாரு சொன்னாலும் எல்லாத்துக்கும் பின்னால ஓடுறியா? சோதிச்சு பாரு. சோதிச்சு பார்த்து வசனத்துல நிற்கக்கூடிய சபையில போய் சேர்ந்து கொள்ளு. கடைசி காலத்துல அதுதான் உன்னைய பரலோகத்துக்கு கொண்டு போகும், தேவ சமூகத்துல கொண்டு உன்னை நிறுத்தும். தேவனுக்குள்ள அந்த வளர்ச்சியை அதுலதான் நீ காண வேண்டியதா இருக்கும். அதனால இந்த வசனத்தின்படி அங்கே அழகா நாங்க வாசிச்ச கொலோசியர் 2:6 அது வீட்டுல போய் நல்லா வாசிச்சு தியானிச்சு பாருங்க. நீங்க இதுல இருக்கிறீங்களா, இதுல வாழ்றீங்களான்னு சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 to 27 வரைக்கும் நிறைய நேரமா கேட்ட வாசிச்ச ஒரு பகுதி தான். மத்தேயு 7:24 to 27 வரைக்கும் மெதுவா ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வாசிக்கிறதுக்கு முன்பதாய் கொஞ்சம் அதெல்லாம் திருப்பிக்கிறீங்க. மத்தேயு 7வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல முதல் புஸ்தகம் மத்தேயு 7:24 to 27 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? சிலர் என்ன திருப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, எடுத்துட்டீங்களாமா? ரைட், இப்ப வாசிக்கலாம் அந்த முதல் வசனத்தை திரும்பமாக. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தையின்படி கேட்டு இந்த சொல்லிய வார்த்தையினுடைய கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒருவன் வீடு கட்டி இருந்தா அவன் புத்தி உள்ள ஸ்திரியா, புத்தி உள்ளவனா, புத்தி உள்ள மகன், புத்தி உள்ள குடும்பம். வாசிக்கலாம் கீழே. மலை
பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்ததுனால அது மழை வந்துச்சு, பெருவெள்ளம் வந்துச்சு, காத்து வந்துச்சு, என்ன செய்யலையா? இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கறத நான் இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. பாட்டு நான் படிச்சாங்க அக்செப்ட் போட்டு மலையின் மேல கட்டினவன் புத்தியுள்ளவன் அந்த காலத்துல இருந்து சொல்லித்தான் கொடுக்குறாங்க. ஆனா புத்தி இல்லையே நமக்கு. நம்ம யாரு மேல கட்டி இருக்கிறோம்? நம்ம யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவாய கண்மலை மேல நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கை பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், புயலடிக்கும், சூறாவளி வரும், விழுந்து போயிடுவான். கட்டட மேல கட்டப்பட்ட வீடு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அது அசைக்கப்படுவதை வாசிக்கலாம். தொடர்ந்து நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணலின் மேல கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான். இன்னைக்கு உன் வாழ்க்கை ஏன் இன்னைக்கு உடைஞ்சு போய் செதஞ்சு போய் இன்னைக்கு இப்படி எல்லாம் இருக்குதுன்னா நீ புத்தி இல்லாதவன். கர்த்தர் மேல கட்ட வேண்டிய அந்த வீட்டை நீ மணல்ல கட்டி வச்சிருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி உள்ளவன் தன் வீட்டை என்ன செய்வானா? கண்மலை மேல கட்டுமானா, அஸ்திவாரம் போட்டு கட்டுமானா. யார் அந்த கண்மலை? கண்மலையாய கிறிஸ்து. யார் அந்த அஸ்திவாரம்? இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையில் அஸ்திவாரத்தை நீ போடு. இதுல நீ கட்டு. உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் பிள்ளைகளை, எதிர்காலத்தை நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ எத்தனை போராட்டங்கள் வரட்டும் உன் வாழ்க்கையில என்ன இல்ல, தோல்வி இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, பாடுகள் இல்ல, நிந்தைகள் இல்ல. இன்னைக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்னா நீ புத்தி இல்லாதவன், புத்தி இல்லாதவன். நீ கட்டுன உன் வீடு மணல் இல்ல, கர்த்தர் மேல கட்டப்படல, வசனத்தை கேட்கல, வசனத்தின்படி வாழல, பக்தி வைராக்கியம் இல்ல, தேவனுக்காய் நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம் இல்லாததுனால இன்னைக்கு மணலில கட்டப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. அதனால நீ கர்த்தர்ல நீ நிற்கிற, அவருடைய பிரசன்னத்துல நிற்கிற, அவரோட நான் நடக்கிறேன்னு சொன்னா இந்த வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிற பிரகாரம் ஒரு வீட்டை கட்டினீனா உன் வாழ்க்கையில தேவனாய் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். இரண்டாவது, நீ தேவனோடு கூட நடக்கிறன்றதுக்கு இரண்டாவது அடையாளம், ஜெபம் செய்யும் போது தேவ பிரசன்னத்துல நீ நிற்கிற. நீ ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா நீ இருப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்காமலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீ ஜெபிக்கிற ஜெப வீரனா இருக்கணும். நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபிக்கணும். சும்மா அந்த அளப்புற ஜெபம், சும்மா அந்த வச்ச பேசுற ஜெபம் எல்லாம் இல்ல. ஜெபம்னா அது நேர்த்தியா இருக்கணும். சும்மா ஜெபிக்காம ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஜெபிக்கணும். வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ஜெபத்துல தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். வசனமாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். அங்கே பார்க்கிறோம். அவரை நம்ம ஜெபமெல்லாம் எப்படின்னா, ஐயோ நான் குப்பையில இருந்தேன், புழுதியில இருந்தேன், தூசியில இருந்தேன், ஆண்டவர் தூக்குனாரு. நாம குப்பையும் இல்ல, புழுதியும் இல்ல, தூசியும் கிடையாது. மேலும் சொல்லுகிற நாமெல்லாம் நீதிமான்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்ம அழைத்து ஆசீர்வதித்து வலது மாசம் உட்கார பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நீ குப்பை, புழுதி, தூசி சொல்லிக்கிட்டு எடுத்த குப்பையே தோண்டிக்கிட்டு குப்பையே கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஜெபம் எல்லாமே அதே குப்பையா தான் இருக்கும். நம்ம பண்ற ஜெபம் என்ன? இன்னும் நம்ம சொல்றோம், ஐயோ நான் குப்பை, நான் புழு பூச்சி, நான் ஆண்டவர் உன்னை குப்பையில எப்பயோ தூக்கி எடுத்துட்டாரு. உன்னை கோபுரத்தில் உட்கார பண்ணிருக்காரு. உன்னை உயர்த்தின நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ ஆசீர்வதிக்க பட்டணம், ஆசீர்வாதமான பட்டணம் நீ. ஆனா இன்னைக்கு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறனா, குப்பை குப்பைன்னு. ஆண்டவர் உன்னை புழுவாகவோ அல்லது குப்பையாவோ உன்னை ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கல. அவர் உன்னை ஆண்டவருடைய பார்வையில அவர் தானே நீதிமான் சொல்லுகிறதை நான் கவனித்து பார்க்கலாம். ஆகையினாலதான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக நமக்கு சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவர் தேவனுடைய நீதியாக படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாசிக்கலாம் திரும்பவும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நானும் நீங்களும் நீதிமானாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாரா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்,
நானும் நீங்களும் புழுவும் இல்ல, குச்சியும் இல்ல, குப்பையும் இல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிற்கிற நானும் நீங்களும் தேவன் நம்மை நீதிமானாக்கும்படிக்கு, அவர் நீதிமானாய் நம்மை நீதிமானாக்கும்படி அவர் பாவமானார். அப்படின்னா நீ இன்னைக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, ஐயோ நான் புழு, பூச்சி, குப்பை, கந்தல் சொல்லி. இந்த 2 Corinthians 5:21 அங்கே தெளிவாய் வசனம் நமக்கு சொல்கிறது, நாங்கள் நீதிமானாகும்படிக்கு அவர் பாவமானார். அப்படின்னா சிலுவையில் அவர் மரித்தது, பாவியாய் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தது, அந்த பரிசுத்தமுள்ள தேவன் தன்னை ஜீவபலியை ஒப்புக் கொடுத்தது எதற்காக தான்? உன்னை நீதிமானாக்குறதுக்கு. இன்னைக்கு நீதிமான இருக்கிற உன்னை அவர் நீதிமானாக்கிட்டாரு. நீ இன்னும் பாவி, இன்னும் நான் புழு, குப்பை, புழுதி, தூசி என்று சொல்லிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற. வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரோமர் 2:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே. நாம் பிள்ளைகளானால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவர் அவருடைய சுதந்திரனாய் இருக்கிறோம். வாசிக்கலாம் பிள்ளைகள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே. தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சொந்தம் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரனாய், கிறிஸ்துவோடைய மகிமையில நாம நிற்கிறவர்களாய் தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து உயர்த்தி வச்சிருக்காரா. அப்படின்னா நானும் நீங்களும் கர்த்தருடைய பார்வையில யாருன்னா சுதந்திரன், யாருன்னா நம்ம நீதிமான், அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள். வலது மாசத்துல அப்பா பிதாவை துக்கப்பட்டதற்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்ன எப்படி இருக்குது? ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்க, எங்களை கைவிட்டுட்டீங்க. அவர் கைவிடவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நீதான் மறந்துட்டு போயிட்ட, நீதான் விட்டுட்டு போயிட்ட. அவர் சொல்றார், நீ என் சுதந்திரன், நீ என் நீதிமான், நீ என் பிள்ளை. நான் உன்னை வலது பாசத்துல உட்கார பண்ணி இருக்கிறேன், உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இன்னைக்கு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய், அவரை விட்டு விலகி, பிரசனத்தை இழந்து, சத்தத்தை கேட்காத, கீழ்ப்படியாத, அவருடைய பிள்ளை என்று சொல்வது தகுதி இல்லாதவர்களாய் இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருளில இருக்கிறவர்களாய் இன்னைக்கு நம்ம மாறப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல தேவனாய கர்த்தர் நம்ம எங்க இருந்து கொண்டு வந்தாரு? அந்த கால இருளில இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை கொண்டு வந்தாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வந்தாரு உங்களை அவருடைய ராஜ்யத்துடைய பணியில உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? அவருடைய வசனத்துல நம்ம சரியா கட்டப்படாததுனால, ஜெபத்துல அவரோடு கூட நெருங்கி இருந்து நேரம் செலவழிக்காததுனால, வேதத்தை தியானிக்காததுனால, வசனத்துக்கு பயப்படாததுனால, வசனத்துக்கு நடுக்காததுனால, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால, வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பாததுனால, நம்முடைய அஸ்திவாரமாகிய இந்த வீட கண்மலைய கிறிஸ்துவுக்கு மேல கட்டாததுனால நாம இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, ஐயோ எனக்கு பிரச்சனை, எனக்கு பாடுகள், எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி இன்னைக்கு நம்ம வேதனையோடு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த தேவனோடு கூட நீங்க ஜெபிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்துல நீங்க நிற்கிறீங்க, தேவனோடு கூட நீங்க நடக்கிறீங்க. அப்படின்னா இன்னைக்கு தேவனோட கூட ஒரு மனுஷன் நடக்கிறானா இருந்தா அவனுடைய அடையாளங்கள் 2 நிறைய இருக்கு. என்னால பேச முடியாது, வருகிற நாட்கள்ல தொடர்ச்சியா நம்ம பேச போறோம். 2 காரியங்கள். ஒன்று, அவன் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வசனத்துல அவன் வளரணும், வசனத்துல அவன் கட்டப்படணும். இந்த வசனத்தை கேட்டு இதன்படி கட்டுகிறவனாய் அவன் கண்மலையில கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். அப்ப தேவனோட நம்ம நடக்கிறோம்னா, இயேசுவும் வார்த்தையோடு, வார்த்தை இயேசுவும் ஒண்ணு. இந்த வார்த்தையை நீ எவ்வளவா நேசிக்கிற, அவ்வளவா இயேசுவை நேசிக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீ பயப்படும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற. அப்ப தேவ வார்த்தைக்கு வார்த்தையில சரியா நடக்கும் பொழுது தேவனோடு நடக்கிற. அப்படின்னா ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடப்பானா இருந்தா அவனுக்கு இருக்கிற காணப்படுகிற முதல் அடையாளம் என்ன? என்ன முதல் அடையாளம்? அவன் வார்த்தைக்கு கீழ்படிச்சு பயந்து வார்த்தையின்படி வார்த்தையில தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2வது, தேவனோடு நீங்க நடக்கிறீங்கன்னா தேவ பிரசன்னத்துல நீங்க நேரம் செலவழிக்கணும், ஜெபத்துல நீங்க நேரம் செலவழிக்கணும், தேவனோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஜெபத்துக்கு நேரம் கொடுக்குறீங்க? குடும்ப ஜெபம் எவ்வளவு நேரம்? தனிப்பட்ட ஜெபம் எவ்வளவு நேரம்? நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நீங்க நேரம் செலவழிக்கிறீங்க?
இன்னைக்கு நீங்க அப்படி தேவனோட நீங்க நேரம் செலவழிக்காததுனால நீங்க தேவனோட இல்ல. நீங்க ஒருத்தரை நீங்க கனகாலத்துக்கு ஒருத்தர் நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் உங்களை பார்த்து ஐயோ எவ்வளவு நாளைக்கு கூட உங்களை பாக்குறேன், நல்லா இருக்கிறீங்களா, நம்மளை பார்த்து கேட்பாங்க இல்லையா? நீங்க ஆடிக்கு ஆவணிக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் கேட்பாரு, ஐயோ எவ்வளவு நாளைக்கு கூட வந்திருக்கிற. இன்னைக்கு ஆண்டவரோட டெய்லி எவ்ரிடே நீங்க இரவு பகலும் தேவனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட உறவை கட்டி எழுப்புறீங்களா, அவரோட கூட நேரம் செலவழிக்கிறீங்களா, அவரோட கூட நடக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னது? அதுதான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனை மறக்கிறோம், வார்த்தையை மறக்கிறோம். எவ்வளவுதான் கேட்டாலும் இந்த வார்த்தைக்கு நம்ம நடுங்கிறது இல்லை. அது அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு யூடியூப்ல பேஸ்புக்ல நம்ம லைவ் வைக்கிறோம், வேற யாரையெல்லாம் வெளியில எல்லாம் யாரையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பெறுறாங்க. நம்ம இதே வசனத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை பார்க்கிறோம்? யூடியூப்ல ஒரே படத்தை எத்தனை தடவை பார்க்கிறோம்? யூடியூப்ல பேஸ்புக்ல ஒரே காரியத்தை எத்தனை திரும்ப திரும்ப பார்க்கிறோம்? இது பேஸ்புக்ல இருந்து போயிடக்கூடாதுக்கா அதை வேற இடத்துல ஷேர் பண்ணி வேற வச்சு திரும்ப எடுத்து பார்க்கிறோம். ஆனா வேத வசனத்தை எவ்வளவு நேரம் நம்ம பார்க்கிறோம்? இந்த செய்திகளை எவ்வளவு நேரம் நீங்க கேட்கிறீங்க? இதை கேட்டுட்டு போனதுக்கு பிறகு வீட்டுல திரும்ப திரும்ப நீங்க கேட்கிறீங்களா? வீடுகள்ல போய் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி பேசினாரு, கணவன் மனைவி பிள்ளைகளா இருந்து இதை குறித்து தியானிக்கிறீங்களா, இந்த வசனத்தை குறித்து பேசுறீங்களா? அல்லது வீட்டுல இருந்து போய் இன்னைக்கு நிறைய பெரிய சபைகள்ல மெகா சர்ச்சஸ்ல எல்லாமே 500,000 பேருக்கு சபையெல்லாம் போய் வீட்டுல போய் செய்தியே பேச மாட்டாங்க. எதை பேசுவாங்க? எல்லாம் ஓப்பஸும் கழுவுவாங்க. அவன் பாத்தீங்களா எப்படி கொடுத்துட்டு வந்தான்னு பாத்தீங்களா? அவனை பாத்தீங்களா அவன் யாரோட வந்தான்னு பாத்தீங்களா? இல்லையா? பாருங்களேன், அவங்க போகும்பொழுது அவங்க விட்டு காட்டிட்டு போனதை பாத்தீங்களா? இல்லாட்டி ஊழியக்காரனே கூட சொல்லுவாங்க, அவரது பிரசங்கத்தை பாருங்க யாருக்கு பேசுறாங்க. இல்லாட்டி ஊழியக்காரி மனைவி அங்க போய் நல்லா கழுவி ஊத்துவாங்க வீட்டுல போய். பெரிய பெரிய வெகா சபைகள் நடக்கிற விஷயம் அதுதான். பாரு அவர் கொடுத்த அறிவித்தல பாருங்களேன். ஆனா நம்ம போய் குடும்பமா உட்கார்ந்து இருந்து வசனத்தை பேசுறோமா? ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் என்னோடதான் பேசினார், அப்பா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நமக்கு தான் இன்னைக்கு வார்த்தை, நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம தான் இன்னைக்கு இப்படி இல்ல, நம்ம தான் வசனத்துல இல்ல, நம்ம தான் தேவனுக்கு நேரம் செலவிக்கிறது இல்ல என்று சொல்லி இன்னைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து இதை நீங்க உங்க வாழ்க்கையில பேசுற நாட்கள் நேரங்கள் எத்தனை? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆகையினால உங்களிடத்துல அன்பாய் கேட்கிற காரியம் என்னன்னா, வேதத்தை நீங்க நேசிப்பீங்களா? வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 165வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டெபினி. 119வது சங்கீதம் 165வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்க வேகமா. அந்த வசனத்தை கூட கண்ணால் அப்படியே கவனமா பாருங்க. 119 165 எடுத்துட்டீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு லேட் ஆகுது வேதத்தை பரட்டுறதுக்கு? பேஸ்புக்கை திறக்கணும்னா டக்குன்னு திறந்துருவீங்க. என்ன சிலர் சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டுல சிலர் தேடுவாங்க, சிலர் பழைய ஏற்பாட்டுல தேடுவாங்க. எடுத்துட்டீங்களா? ரைட். இப்ப வாசிக்கலாம், அழகா நிறுத்தி வாசிக்கலாம். 119 165 சங்கீதம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏன் உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில இடரல்? ஏன் உன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் தோல்வி? படிப்புல தோல்வி, வேலையில தோல்வி, குடும்பத்துல தோல்வி, எல்லாத்துலயும் ஏன் உனக்கு தோல்வினா நீ வேதத்தை நேசிக்கிறது. வேதத்தை நேசிச்சா உன் வாழ்க்கையில என்ன இல்லையா? இடரல் இல்லையா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா. நீ எதை நேசிக்கிற? உலகத்தை நேசிக்கிற, உலக சிற்றின்பங்களை நேசிக்கிற. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விதமான இணையதளத்துல இருக்கிற பேஸ்புக், யூடியூப் போன்ற எல்லா சோர்ஸ் அது இது எல்லாம் கண்டது கழிவெல்லாம் உட்கார்ந்து நேசிச்சு ஆர்வமா பாக்குற. ஆனா நீ வேதத்தை நேசிக்க மாட்டேங்கிற. எதுக்கு நீ நேரம் கொடுக்குற? அதனாலதான் வாழ்க்கையில என்ன இல்ல? சமாதானம் இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில வெறும் இடரல். நீ எடுத்து வைக்கிற எல்லா அடிகளிலும் உனக்கு தோல்வி. எதையுமே உன்னால சரியா கான்சென்ட் பண்ணி செய்ய முடியல. எல்லாத்துலயும் உனக்கு ஏன் இன்னைக்கு வேதனை துக்கமா இருக்கு? வேதத்தை நீ நேசிக்காம. ஒருவேளை இந்த வசனத்தை யூடியூப்ல பேஸ்புக்ல கேட்கிற அருமையான சகோதர சகோதரியே, எனக்கு பிரியமான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்காரு. உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீ வேதத்தை நேசிக்கிற, எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இருக்கு? நீ வேதத்தை நேசிக்கினா உன் வாழ்க்கையில இடரல் உண்டாகாது, உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும்.
பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு, வேதத்தை நேசி, வேதத்தில் வாழு, சத்தியத்தில் நடந்து சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? பிள்ளைகள் அப்படியே கையை கழுவி விட்டுருவாங்க. பிள்ளைகளை தேடுறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. எத்தனையோ ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பேஸ்புக்ல, யூடியூப்ல சீரழிகிறத பார்க்க முடிகிறது. ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தேடுறது இல்லை, விசுவாசிகள் பிள்ளைகளை தேடுறது இல்லை. தாய் தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். ஏன் குடும்பத்துல இப்படிப்பட்ட இடர்கள்? அப்புறம் சொல்ற, ஐயோ பிள்ளை கீழ்ப்படியது இல்ல, ஐயோ பிள்ளை சொல்லு கேட்குது இல்ல, ஐயோ மகன் இப்படி பண்றா, மகன் இப்படி பண்றா, வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு. ஓடி வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு எங்களை போட்டு, ஊழியக்காரனை போட்டு உயிர் எடுக்கிறது. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உன் பிள்ளைக்கு முதல்ல கற்றுக்கொடு, வேதத்தை நேசிக்கிறது கற்றுக்கொடு. குடும்பமா உட்கார்ந்து வேதத்தை நேசிக்க, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்துல இடர்கள் உண்டாகாது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம். அங்கே ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், ஓசியா 4:6, பழைய ஏற்பாட்டுல 1052வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம், 1052வது பக்கம், பேஜ் நம்பர் 1052, 1052. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம், அழகா நிறுத்தி வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் இன்னைக்கு அறிவில்லாம, இன்னைக்கு தேவ ஞானம் இல்லாம, தேவ பயம் இல்லாம, பக்தி வைராக்கியம் இல்லாம இன்னைக்கு அழிஞ்சு போய் சங்காரமானத நான் இன்னைக்கு பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு. இன்னைக்கு பாருங்க, அறிவை வெறுத்த எத்தனை குடும்பங்கள். புத்திமதியை வெறுப்பாங்க, புத்தி சொன்னா பிடிக்காது, கடிஞ்சு கொண்டா பிடிக்காது, பரிசுத்தத்தை குறித்து பேசினா பிடிக்காது. நீ அறிவை வெறுத்தாய். ஆண்டவர் சொல்றார், நீ என் அறிவை வெறுத்தாய், என் புத்தி சொல்லுகிற நீ வெறுத்தாய். நான் கண்டிக்கும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ளல. ஆகையால் இனி நீ ஆசாரியன் ஆவதற்கு, அல்லது தேவனுடைய புத்திரனை ஆவதற்கு, தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு நீ தகுதி இல்லை. வேதம் சொல்லுகிற, நீ என் அறிவை வெறுத்தாய். வாசிக்கலாம். நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ நான் கொடுக்கிற புத்திமதியை வெறுத்தியா? நான் கொடுக்கிற ஆலோசனையை வெறுத்தியா? ஏன் வார்த்தையை தள்ளி விட்டியா? நான் கொடுக்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலையா? நீ என் அறிவை வெறுத்தாய், என் புத்திமதியை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்துருவேன். எத்தனை பேர் தேவனுடைய அறிவை, தேவனுடைய புத்தியை இன்னைக்கு கேட்க ஆசைப்படுறாங்க? 1000 சபைக்கு மாறுவாங்க. எங்க சபையில இருந்த எத்தனையோ குடும்பம், எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் இன்னைக்கு 7வது சபையில உட்கார்ந்து இருக்கு. நான் நினைக்கிறேன், வெளிப்படுத்துல சொல்லப்பட்ட 7 சபையில கடைசி சபை யாருக்கு போல இருக்காது. 7 சபையில உட்கார்ந்து இருக்குது. ஒரு கீழ்ப்படியது இல்ல, ஒரு உண்மை இல்ல, பக்தி கிடையாது, வைராக்கியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் அறிவை வெறுத்தாய், என் புத்தியை நீ கேளாம போன, நானும் உன்னை வெறுத்தேன். வாசிக்கலாம் தொடர்ந்து. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகளை நல்லொழுக்கத்துல வளர்க்கிற பெற்றோரா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீ என் வேதத்தை மறந்த, நான் உன்னையும் மறந்து உன் பிள்ளைகளையும் மறப்பேன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, பேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த வசனத்தை நீ கேட்பையானால் உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல சாட்சி உள்ளவளாய், நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பனா தாயா, பிள்ளைகளை வேதத்துல நடத்துகிற ஒரு தகப்பனா தாயா இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் உனக்கு மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவார். உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில இடரல் உண்டாகாது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என் அறிவை வெறுத்த, நானும் உன்னை வெறுத்தேன். நீ என் வார்த்தைய வெறுத்த, நான் உன்னை வெறுத்து, பிள்ளைகளை வெறுத்த. இன்னைக்கு உங்களோட எத்தனை பேர் தேவனோட நடக்கிறீங்க,
தேவனோடு நடக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய செயல்கள் கிரியைகள் எப்படி இருக்கும்னா, வசனத்துக்கு பயப்படுவான், வசனத்துக்கு நடுங்குவான், வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பான், வசனத்தின்படி வாடுவான், தேவ பிரசன்னத்துல நேரம் செலவழிப்பான், ஜெபத்துல நேரம் செலவழிப்பான். தேவனோட கூட இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற 2 அடையாளம் என்னன்னா, ஒண்ணு வேத வசனத்தின்படி வாழுகிறது, வேத வசனத்தை நேசிக்கிறது, வேத வசனத்துக்கு பயப்படுகிறது, வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது. 2வது தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து செபிக்கிற, தேவ பிரசன்னத்துல நேரம் செலவழிக்கிற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற கிரியைகள் இருக்குமானால் நீ தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்க. இப்ப நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனோடு நடக்கிறீங்களா? தேவனோடு நடக்கிறன்னா உங்களுடைய சுபாவம் என்ன? எந்த அளவுக்கு நீங்க இந்த வசனத்துக்கு பயப்படுறீங்க? ஆகையினால இந்த வார்த்தைய இரவும் பகலும் தியானி. இந்த வசனம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிச்சுவடுகள்ல வெளிச்சத்தில் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நம்ம இந்த வசனமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு மேல நம்ம கட்டப்பட்டிருந்தா எல்லா போராட்டத்திலும் நமக்கு ஜெயம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீ இன்னைக்கு தேவனை மறந்தா நான் உன்னை மறப்பேன். அழகா ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. இந்த வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், அவர்களுக்கு இடரல் இல்லை. வாழ்க்கையில இடறி போகாம மிகுந்த சமாதானத்தோட, மனமகிழ்ச்சியோட, குடும்பமா, பிள்ளைகளோட சமாதானமா, உறவுகளோட இருக்கிற இடத்துல சாட்சியா உன்னை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கான்னு சொல்லி உயர்ந்த பட்டணமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாய், கனி கொடுக்கிற ஒரு மரமாய், நடுக்கிற ஜனங்கள் இளைப்பாடுகிற ஒரு நல்ல ஒரு குடும்பமாய் நீ வாழுகிற பொழுது கர்த்தர் உன்னில மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து அன்பாய் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் கட்சிகள் சீக்கிரத்தப்பட யாரை விடுகலாம் என்ற வகைவேடு தெரியுதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர் வஞ்சிக்கப்படுவார்கள். அதனால இந்த கேட்ட உபதேசத்துல, இந்த வசனத்துல, உன்னை தேவன் வைத்திருக்கிற சபையில நீ தூணாயிருந்து, சபைக்கு நீ நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமாயிருந்து, அநேகர சத்தியத்துக்குள் நடத்துறவர்களா இருந்து, சபையை நேசிச்சு, வேதத்தை நேசிச்சு, கர்த்தரை நேசிச்சு, வசனத்தின்படி வாழ்ந்து கேட்ட உபதேசத்துல நிலைச்சிருக்கிற பொழுது கர்த்தர் உன்னையும் உன் எல்லைகளையும் ஆசீர்வதித்து, உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உன்னுடைய எதிர்காலங்கள், உன் திட்டங்கள், மனவிருப்பங்களை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஆகையினாலே வசனத்துல நிலைச்சிருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, இந்த வசனத்தை நேசிங்க. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில இடரல் உண்டாகாது. God bless you.